குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில டேட்டா இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது செபிலேருந்து ஒரு நியூ ரூல்ஸ் எஃப்என்டுக்கு கொண்டு வராங்கன்னா கொண்டு வருவாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஸோ வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சம் டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம் செபி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க 2018 அதாவது கொரோனாக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீட்டெய்லர்ஸ் அப்படிங்கிறவங்க வெறும் 2% தான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓவராலாக ஒரு 100%ல் வெறும் 2% ஆஃப் பீப்புள் தான் ரீட்டெயிலர் வந்து எஃப்என்டோ அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் 2018 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போது 2024 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 21% கெயின் ஆகிருக்குங்க. யார்? ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட இன்வால்வ்மெண்ட் இன் எஃப்என்டோ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மடங்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 20 மடங்கு மேலே. ஓகேங்களா? ஸோ 10 மடங்கு 20 மடங்கு மேலே தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இவ்வளோ ரீட்டெயில்ஸ் உள்ளே வந்திருக்காங்களே, அப்போது எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ செபியோட ரிசல்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% ஆஃப் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ஸ்டில் மார்க்கெட்டில் லாஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மந்த்லியா இல்லை இயர்லி அவங்களோடது என்னன்னு தெரியல. பட் இதுதான் அவங்களோட ரிப்போர்ட்டாக இருக்குது. அப்போது இவ்வளோ ரீட்டெயில்ஸ் வந்து மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். நம்மள மாதிரி ரீட்டெயில்ஸோட பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறதை தடுக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செபியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரீட்டெயிலர்ஸோட, அதாவது ப்ராப்பராக லேர்ன் பண்ணாமல் கால்ஸ் வாங்கி பண்ணுறவங்க, இல்லை சம் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே பை பண்ணலாம், அங்கே செல் பண்ண, இந்த மாதிரி கால்ஸ் கொடுப்பாங்க. நம்ம என்றைக்குமே அது மாதிரி கால்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே மார்க்கெட்லேருந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 டைப் ஆஃப் ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 5 டைப் ஆஃப் ரூல்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீட்டெயிலர்ஸை வந்து எஃப்என்டோ செக்மெண்ட்டில் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதனால் மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி சம் வால்யூம் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்னென்ன ரூல்ஸ்லாம் வருது, அதனால் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸிங். லாட் சைஸ் இன்க்ரீஸிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு 25 அப்படிங்கிறது என்ன இருக்குது நிஃப்டிக்கும், 15 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கும் இருக்குது. இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாட் சைஸ் இவ்வளோ இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ என்னங்க இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, டெரிவேட்டிவ்ஸோட ஃபியூச்சர் லாட் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை எப்படிங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபியூச்சர். ஸோ இன்ட்டு 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வருது. பார்த்தீங்களா? இது வந்து 25 மாற்றும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. எப்போ ஒரு 20,000 ரேஞ்சில் இருக்கும்போது தான் இந்த அதை 25 மாற்றினாங்க மார்க்கெட்டில். கரெக்டுங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்ஸோட செக்மெண்ட் லாட்டோட ப்ரைஸுங்கிறது 5 lakh அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இப்போ 5 lakh அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த 25 அப்படிங்கிறது பெர் லாட்டோட குவான்டிட்டி. பட் இப்போ லாட் இன்க்ரீஸ் பண்ணுற சைஸ் அப்படிங்க சொல்லும் போது 5 lakh இருந்த டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட் பெர் லாட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 to 30 lakh அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க. 30 lakhs. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24,000 அப்படிங்கிறது நம்மளோட ஃபியூச்சர் ஆறு ஸ்பாட்டோட ப்ரைஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது 100 அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது 20 to 30 lakhs பிட்வீன் வந்துருச்சுங்களா? அப்போ 25 லாட் சைஸ் இருக்கக்கூடிய நிஃப்டிக்கு இனிமேல் 100 ஒரு லாட்னால என்னது உங்களுக்கு ஆக்சுவலாக 100 குவான்டிட்டி அப்படிங்கிறது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதான் லாட் சைஸ் இன்க்ரீஸிங். ஓகேங்களா? அப்போ பேங்க் நிஃப்டிக்கு என்ன ஆகும், 15 இருக்கிறது மேபி 50 இல்லை 75 கூட மாற சான்சஸ் இருக்குது. ஸோ பேசிக்காகவே எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம், மார்க்கெட் மேலே போக போக என்னாகும், லாட் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 25 வச்சுருந்தாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் பண்ணி 15 கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஓவரால் ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்ஸோட பெர் லாட்டோட அமௌண்ட் 5 lakh அப்படிங்கிறது இருந்தது.
அப்போ அந்த 5 lakh எப்படி வரும், அந்த 25 கிராஸு சம்திங் நீங்கள் மேபி 28,000 என்னமோ இருந்தது அப்போ பேங்க் நிஃப்டி. அதை மல்டிபிள் பண்ணும்போது அந்த 5 lakhs to 6 lakh இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட 52,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரைஸுக்கு லாட்டோட டெரிவேட்டிவ்ஸ் கொண்டு வரதுக்கு 15 கொண்டுட்டே மாற்றினாங்க. அதே போல் பேங்க் நிஃப்டி முந்தி 50 இருந்தது, இப்போ என்ன பண்ணாங்க 25 மாற்றினாங்க. அப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, அந்த லாட் சைஸ் வந்து கிராஜுவேட்டாலாம் இன்க்ரீஸ் பண்ணல, எடுத்தோடனே 100 நிஃப்டிக்கு மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக இப்போ நம்ம ஒரு நியூ எக்ஸ்பிரிக்கு 2.5K to 5K இருந்தால் என்ன பண்ணலாம், அழகாக நீங்களும் ஒரு F1 ட்ரேட் பண்ண முடியும். பட் 100 குவான்டிட்டியாக மாற்றிட்டாங்கன்னா மினிமம் கேபிட்டலுங்கிறது ஒரு 10லேருந்து 15 உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு லாட்டுக்கே தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ட்ரேட் வரமாட்டாங்க அப்படின்னு அவங்களோட அசம்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டிங் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதான் வீக்லி எக்ஸ்பைரி எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு மண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிட் கேப்பு, டியூஸ்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபின் நிஃப்டி, வெட்னஸ்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி, தேர்ஸ்டே நிஃப்டி, ஃப்ரைடே சென்செக்ஸு. ஓகேங்களா? இப்போது சம்டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகும், பேங்க் நிஃப்டியோட பேங்க் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வரும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எவ்ரிடே மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பைரி அப்படின்னு இருக்குது. அப்போ எவ்ரிடே எக்ஸ்பைரி சொல்லும் போது என்னாகும், எவ்ரிடே உங்களுக்கு மார்க்கெட்டில் லோ ப்ரைஸுக்கு உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். அப்போ இதனாலையும் ரீட்டைலர்ஸ் நிறையா லாஸஸ் பண்ணுறாங்க. அதனால் வீக்லி எக்ஸ்பைரி இல்லாமல் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா யாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போது NSE அப்படிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, BSE அப்படிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இது மாதிரி வீக்லி ஒரே ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எக்ஸ்பைரி தான் இருக்கும். அப்போ NSEன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் 4 செக்மெண்ட் இருக்குது இண்டெக்ஸில். அப்போது இந்த வாரம் நிஃப்டிக்குனா நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி இருக்கலாம், அடுத்த வாரம் பேங்க் நிஃப்டி. இது மாதிரி ஒரு வாரத்தில் ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கும் NSE செக்மெண்ட்டில். அப்போ BSEக்குனா ஒன்று சென்செக்ஸ்னு ஒன்று பேங்க் சென்செக்ஸு. ஓகேங்களா? இது ஒன்று எக்ஸ்பைரியே மாற்றுறாங்க. அதாவது டெய்லி எக்ஸ்பைரி, அந்த வீக்லி எக்ஸ்பைரி இல்லாமல் கிட்டத்தட்ட மந்த்லி எக்ஸ்பைரி வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆப்ஷன் மார்ஜின் இன்க்ரீஸிங். ஆப்ஷன் மார்ஜின் இன்க்ரீஸிங்னா என்ன, ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷனோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அதான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போலாம் நம்மளுக்கு எக்ஸ்பைரி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக லோ ப்ரைஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? பட் இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பைரி அப்போ மட்டும் ஹை ப்ரைஸஸ் இருக்கும். எப்படி பட்ஜெட்டுக்கோ இல்லை MP ரிசல்ட், அதாவது பிரைம் மினிஸ்டர் ரிசல்ட்டுக்கோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆனது, அதே போல் ஆப்ஷன் மார்ஜின் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா அப்ஃப்ரண்ட் மேனேஜிங் கலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் முந்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் ஆர்டர் போடலாம், நம்மளோட ஆர்டர்ஸ் யாருக்கும் தெரியாமல் இருக்காக கவர் ஆர்டர்ஸ்லாம் போடலாம். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் என்னது லிமிட் ஆர்டரில் செட் பண்ணால் கூட உங்களோட மார்ஜின் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி செல்லர்ஸுக்கு ஷோவ் ஆகும். அதான் அப்ஃப்ரண்ட் மேனேஜிங் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டாலும் சரி, கவர் ஆர்டர் போட்டாலும் சரி, இல்லை மார்க்கெட் ஆர்டர் போட்டாலும் சரி, என்ன ஆர்டர்ஸ் போட்டாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக செல்லர்ஸுக்கு உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ஷோவ் ஆகும். இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மினிமைசிங். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மினிமைசிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு நிஃப்டினா எவ்ரி 50 பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூ இருக்குது. மிட் கேப்னா எவ்ரி 25 பாயிண்டில் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூ இருக்குது. ஃபின் நிஃப்டி ஆல்சோ 50 பாயிண்ட், பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட். இதில் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக நிஃப்டினா எவ்ரி 100 பாயிண்ட் ஆகும், பேங்க் நிஃப்டினா எவ்ரி 200 பாயிண்ட் ஆகும். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி எனக்கு வந்து ஷூராக தெரில, பட் நிஃப்டிங்கிறது எவ்ரி 100 பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீமியம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பைரி அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் பெரிய பெரிய மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரிய பெரிய மூமெண்டம் கொடுக்குதுன்னா நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்காது, இந்த மேனிப்புலேஷனோ இல்லை ஸ்பெக்குலேஷனோ மார்க்கெட்டில் நடக்குது. அப்போ சாலிடாக 100 பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும்போது பெரிய மூமெண்டம் மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மினிமைசிங்கும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த 5 அப்டேஷன் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது எங்கேயுமே யாருமே சொல்லலை. அதுக்கான
நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து சம் டேட்டா கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க அதை ரிலீஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி செபி கொடுத்தா தான் இந்த 5 ரூல்ஸுங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் கேட்டிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். இதை பற்றி கமெண்ட் உங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கீழே வந்து போடுங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னல் ஒரு இது கிடச்சிது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்கரேஜுக்கு ஸ்லாப் மார்ஜின் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஜீரோ ப்ரோக்கரேஜ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்லாப் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்எஸ்சி, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இல்லை செபிக்கு வந்து ப்ரோக்கரேஜ்காரங்க ரெகுலராக அவங்க கொடுக்கக்கூடிய டேக்ஸு, அந்த டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். எப்படியும் நம்மளுக்கு இப்போ பர் லாட் பை செல்லுக்கு வந்து 25 வாங்கினா அது வந்து 28 32 நம்மளுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இது அக்டோபர் 1லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், இது கன்ஃபார்ம். ஓகேங்களா, பட் இந்த 5ம் பார்த்திங்கன்னா வரலாம், வராமலும் போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு. தென் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியும் இதே போல் சம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. பட் இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட லாட் ரெடியூசிங் பண்ண போகிறாங்க, ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லாட்லாம் டிக்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னது வந்து ஒரு பக்காவான செபியிலேருந்து வந்த நியூஸாக இருந்தது. பட் இது வந்து நம்மளுக்கு அப்படி செபியிலேருந்து வரலைங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். ஒரு F&O ட்ரேடர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இடியே விழுந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் என்ன நடந்தாலும் நம்மளுக்கான ட்ரேட் செட்டப் கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே.